வணக்கம். இது சென்சி தமிழ் கேமிங். நான் உங்கள் தருண். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம் பார்த்தீங்கன்னா, லோன் வுல்ஃப். இது வந்து ஒரு மொபைல் ஸ்டோரி கேம், ஒரு ஸ்னைப்பர் ரிலேட் கேம் கைஸ். அது உண்மையிலே நல்லாயிருக்கும் இந்த கேமு. இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு மாஃபியா கும்பல் இருக்காப்புல. அந்த கும்பலில் போய் நம்ம ஹீரோ சேரணும்னு ஆசைப்பட்றாப்புல. அதுக்காகலாம் அவங்க பண்ணுற கொலையெல்லாம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒருவேளை அதை சஸ்டெயின் பண்ணி இருக்காரா இல்லை வேறு என்ன பண்ணுறாருங்கிறதா கான்செப்ட்டு. வாங்க அப்படியே கேமுக்குள்ளே போகலாம். ஓ, நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். டுட்டோரியல் கொடுக்குறானுங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. மிஷன் அக்காம்ப்ளிஷ்டு, முடிச்சாச்சு மிஷனை. ஆக்சுவலி இது சாப்டர் 5 வரையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சாப்டர் வந்து நம்ம 20 மினிட்ஸுங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து 1 ஹவர் டு 1.5 ஹவருக்குள்ளே முடிச்சோன்னு நினைக்கிறேன் கேமு. அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 5 மாதிரி எப்படி போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன்ஸ். நீ எதுக்கு மாஸ்க் போட்டிருக்க? உன்னை நம்பலாமா? எம்லி சொன்னா உன்னை நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த கண்ணாடி போட்டவன் கேட்குறான். அவன் தான் சொல்லியிருப்பானே, நான் வந்து மேண்டோவை வந்து மீட் பண்ணணும்னு. அப்போ அந்த மேண்டோங்கிறது தான் வந்து ஆக்சுவலி பெரிய வில்லன் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் தான் இந்த பெரிய கும்பல் நினைக்கிறேன். இந்த கும்பலில் தான் சேர பார்க்கறான்னு நினைக்கிறேன் இந்த மொட்டை. இந்த டயத்துக்கெலாம் நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரி சின்ன வேலைக்கெலாம் வந்து மேண்டோவை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் இவன் கேட்குறான், நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நான் தான் அதாவது மேண்டோட ரைட் ஹேண்டு. இப்போ எப்படி இந்த படத்தெல்லாம் சொல்கிறேன், ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு, நீ தாண்டா லெஃப்ட் ஹேண்டு, எல்லாமே நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி. நம்ம மேண்டோவுக்கு ரைட் ஹேண்டு போல் வந்தாலும் அந்த அசம்பிளியில் ரைட் ஹேண்டு போல். அப்போ மெயின் வில்லே கிடையாது, நம்ம டீம் தான் போல். அவன் தான் பெரியது. அவனை வந்து எல்லோரும் மிட்மேனுங்கிற மாதிரி கூப்பிடுவாங்களாம். எம்லி சொன்னவனை பற்றி, நீ ரொம்ப பெஸ்ட்டான ஆளுங்கிற மாதிரி சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி, என்னோடய ஒர்க் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஃபஸ்ட்டு மிஷன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன போட்டிருக்கானுங்க, லாயர் ஒருத்தவனும் கொள்ளணும்னு நினைக்கிறேன். நம்ம அசம்பிளிக்கு எதிராக வந்து, அதாவது ரிச்சர்ட் கார்ட்டருங்கிறவன் வந்து சில வேலையெல்லாம் நம்ம அசம்பிளிக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கான் போல். இவன் தான் நம்ம அசம்பிளிக்கு மேஜர் ப்ராப்ளமாகவோட இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அவனை போட்டு தள்ளணுமோ ஒரு வேலை. ஆமாம் கைஸ், பிளானட் கஃபேயில் இருக்கான் போல். அவனை இப்போ போட்டு தள்ளணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா கேஸுக்குமே அவன் தான் வந்து பெரிய அசம்பிளியில் வந்து பெரிய இதுவாக இருக்கான்னு நினைக்கிறேன். இவங்க பண்ணுற தப்பெல்லாம் வந்து அவர் நல்ல வேலை தான் பண்ணுறாரு, இவனுக்கு பெரிய மாஃபியாவில். ஸோ அதனால் அவனுக்கு கொண்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவர் இவனுக்கு பண்ணுற தப்பெல்லாம் வந்து எடுத்து கோர்ட்டில் கொடுக்குறாரு. அவர் பண்ணுற தப்பு கிடையாது, ஆனால் நம்ம தானே இதில் வில்லனே. வேறு வழியில் சுட்டு தான் ஆகணும். ஹெட் ஷாட் ஃப்ரெண்ட்ஸ். மிஷன் 1 முடிஞ்சிருச்சு. எந்த தடையும் எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு லோன் வுல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம கேரக்டர் பேர் லோன் வுல்ஃப்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப அற்புதமாக செயல்படுற. நம்ம அசம்பிளிக்கு உன்னை மாதிரி ஒரு ஆள் தேவை இந்த மாதிரி விஷயத்துக்கு அப்படிங்கிற. உன்னை ஃபஸ்ட் நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி. எல்லாரையும் முழுசாக நம்ப முடியாது, உன்னை நம்பலாமாங்கிற மாதிரி கேட்குறாப்புல. அந்த பேப்பர் பார்த்தியா, போலீஸ் எதையோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ நம்ம சுட்ட இடத்துல ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அது என்ன இன்விகேஷன் பண்ண ஆரம்பிச்சானே, எவிடன்ஸ் கிடச்சிருச்சு. ஏதோ ஒரு எவிடன்ஸ் கிடச்சி அதனால இன்விகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கே எதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் ஏற்கனவே மேண்டோட்ட பேசிட்டேன் இந்த மாதிரி விஷயத்த, நான் வந்து கன்வின்ஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவன். இது வந்து கரெக்டாக தான் செயல்படுத்தியிருக்கேன், என்னோட டயத்தை நீ வேஸ்ட் பண்ணாத மிட்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. மேண்டோ, நான் வந்து இட்ஸ் மீ, அதாவது விட்மேன் பேசிக்கிட்டு இருக்கான் மேண்டோட்ட.
அப்போ இந்த லோன் உல்ஃபை குழந்தைங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த குழந்தைய நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அவன் ஆல்ரெடி கன்வின்ஸ் ஆகாமல் நடந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அந்த மாதிரி சொல்கிறாப்புல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த எல்லா எவிடன்ஸையும் பண்ண இப்போ லாயரை போட்டு தள்ளணுமா ஃப்ரெண்ட்ஸ்? லாயரை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தான் டாஸ்க்கு போல் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொருத்தனா போட்டு தள்ளதுக்கு. இந்த பெட்டி தான் லாயரோ? ஆமாம், நம்ம தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ், மூஞ்சியில் மூக்கில் மொழியில் போட்டு தள்ளியாச்சு. போடா, உனக்குலாம் மிஷன் முடிஞ்சிச்சு. இந்த மிஷனை முடிச்சாச்சு, அடுத்த மிஷனுக்கு மூவ் ஆகலாம். நான் தான் ஜெனிஃபர் டேவிஸ். என்னையோட ஸ்டாப் ஸ்டோரி தான். அவ்வளோ ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஜெனிஃபர் டேவிஸுங்கிறவங்க தான் அந்த நியூஸ் வச்சுக்கிட்டு இருக்காப்புல. போலீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அந்த கோர்ட்டுக்கிட்ட ரிச்சர்ட் கார்ட்டர் சுட்டப்பட்டால அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அந்த டெத்தை பற்றி. அசம்பிளியில் யாரோ தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது பெரிய நொட்டோரியஸாக தான் இது பண்ணியிருக்கு. இந்த அசம்பிளியில் உள்ள கேங் மெம்பர்ஸும் யாரும் நொட்டோரியஸாக அவனை கில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி மேண்டோ கேட்குறான். உடனே வந்து லோன் உல்ஃபை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் இங்கே எதுக்கு நிற்கிறேன் தேவை இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். ஃபோன் வருது, நம்ம தான் அடிக்கிறோம். நீ எங்கே இருக்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வெல்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. லாஸ்ட் சான்ஸ் வித் மீ வித் மேன், அதாவது எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நான் அதில் கரெக்டாக செயல்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது சொல்லி பண்ண ஃபஸ்ட்டு கொலையிலே வந்து ஏதோ தடை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது, இன்னொரு வேலை இருக்குது, நான் உனக்கு ஒரு வேலை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன வேலை? ஒரு கில்லர் வந்து கால் பண்ணணும். ஓகே, மேன்டோ சொல்ல சொன்னான். மிஸ்டர் வாங் ரன்ஸ் லாண்ட்ரி, அதாவது லாண்ட்ரி இடத்துல வந்து மிஸ்டர் வாங்குன்னு ஒருத்தன் இருப்பான் போல், அவனை சுட்டு கொண்டாடணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ அந்த வில் வாங் அவனை கொண்டாடணும்னு நினைக்கிறேன் சுட்டு. போடு, எல்லாமே ஹெட்ஷாட் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, மிஷன் ஃபெயில்டா. இப்படியே மூவலாம். ஒரு வேலைடா சாலா. ரீலோட் பண்ணிட்டு அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடந்துருக்கீங்க? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரெக்டாக விளாடணும்னு நினைக்கிறேன். எல்லா செக்யூரிட்டியும் கொல்லணும், ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த இவனை தான் வெளில போட்டு தள்ளணும். இவனை போட்டு தள்ளிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோழியை முடிச்சாச்சு. ரைஃபிள் அப்கிரேட் பண்ணுவோமா? நம்ம வாங்க சொல்கிறானுங்க. அவன் வாங்க பிடிச்சிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவனை பிடிச்சிட்டானுங்க. உன்னை வச்சு இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னை விட்டுருங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, அந்த மணி வந்து ரெட் ஃபேஸுங்கிற ஒருத்தவன்ட்ட தான் இருக்குது போல். இப்போ ரெட் ஃபேஸை கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு டாஸ்க் வந்து ரெட் ஃபேஸு. அப்போ ரெட் ஃபேஸ் வந்து ஒளிஞ்சிருக்கான். அவன் வாங்க சொன்ன மாதிரி, வாங்க சொன்னது கரெக்டு. அப்போ ரெட் ஃபேஸ் ஒளிஞ்சிருக்கான். அப்போ வந்து நம்ம ரெட் ஃபேஸ் யாரை பிடிக்கணும்? அப்போ ரெட் ஃபேஸோட பிரதரை இப்போ பிடிக்கணும், உன்னோட தம்பியை பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வீக் டே மார்னிங் வருவான் போல், அவனை பிடிக்கணும் போல். பிடிக்கணும், சுடணுமா தெரியல. சாதாரண ஒன்றும் இல்லை, ரெட் ஃபேஸ்னால் வந்து நிக் நேம், அதாவது சேப்பு கலர் முடி வச்சுருக்கவனை தான் வந்து ரெட் ஃபேஸுங்கிற மாதிரி சொல்லுவானுங்கன்னு நினைக்கிறேன்.
ஓ அவனோட பிரதர் வந்து ரெட் கலரில் ஹேர் இது பண்ணியிருப்பான். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பியை போட்டுடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ரெட் ஃபேஸ் தம்பியை போட்டுருவான் நினைக்கிறேன். எங்கே இருக்கான்? தாராம் ஃப்ரெண்ட்ஸ். மண்டை பொழந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆளு காலி. ஒரு நல்ல செய்தி உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன சொல்கிறான்னா, வேர் ஹவுஸில் வந்து அந்த ரெட் ஃபேஸுங்கிறவன் இருக்கான் போல். அந்த இடத்துல போய் நீ வந்து இது பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இன்ஷூர் வாங்க அந்த இடத்துல லாண்ட்ரியில் என்ன பண்ணியோ அதே மாதிரி வந்து நீ வந்து செக்யூரிட்டியை கொண்டுட்டு ரெட் ஃபேஸை தூக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஓ இந்த இடத்துல வந்து ஸ்னைப்பர் ரைஃபிள் வந்து ரிஸ்கி ப்ரோ, அதனால் நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்னைப்பரை வச்சு அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்மளுக்கு பிஸ்டல் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன். கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ரெட் ஃபேஸை கொல்லாமல் ஸ்னைப்பர் கொடுக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னைப்பர் தானா? இல்லை பிஸ்டல் தான். சோலி முடிஞ்சிச்சு. ஒரு செக்யூரிட்டியை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட்டே என்ன எத்தனை பேர் இருக்கீங்க? இதாடா சால மொட்டை. ஃப்ரெண்ட்ஸ் கொண்டானுங்களா? போச்சு தில்வாலே போட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. போடா சாலா. என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி மிட்மேன் சொல்கிறான். என்னடா ஆச்சு, ஏன்டா எவ்வளோ பதட்டம் அப்படிங்கிற. ஓ இந்த இடத்துல ரெட் ஃபேஸ் இல்லை போல ப்ரோ. இப்போ நம்ம செக்யூரிட்டி கொண்டு வேஸ்ட்டு தான் ப்ரோ. ஆக்சுவலி ரெட் ஃபேஸ் பிளான் பண்ணிட்டு தான் போயிட்டு நான் என்னை பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட டாஸ்க் வந்து ரெட் ஃபேஸ் தான். அவன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டானுங்க. இந்த இடத்தையும் இருக்கான்னு நினைக்கிறேன். போடா சாலா. என்ன ரெட் ஃபேஸா? அப்படா காலில் சுட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ரெட் ஃபேஸை மொத்தமாக சுட்டேனா? டே சாலா ஹெட்ஷாட்ரா வாடா. கை வேறு ஆடுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த பார் இருக்குல்ல அது ஃபுல்லாக வந்து ஆளு கழி போல் நம்ம கேரக்டரு. சோலி முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா இவ்வளோ அடிச்சு சாக மாட்டேங்கிறீங்க? இல்லை எனக்கு பிஸ்டல் அடிக்கிறது இல்லையா? சோலியை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெட் ஃபேஸ் மாட்டிக்கிட்டான். டாஸ்க்கு முடிச்சாச்சு. ஓடு. என்னடா சொல்கிற நீ? அட பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று சுட்டதுக்கு அவ்வளோ இல்லையா? இவனோட பேண்ட் இதுவாக போச்சான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஐயோ பிடிக்கிற மாதிரி சொல்கிறானே. ஓ நீ தான் என்னோட ஒன்றான தம்பியை சுட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல. அவ்வளோதான் ப்ரோ. நம்மளை அசம்பிளியில் சேர்த்துட்டானுங்க. இந்த அசம்பிளியில் சேரப்போ தான் ஆசைப்பட்டார் நம்மால். யார்? நம்ம கேரக்டர் லோன் உல்ஃபு. அசம்பிளியில் சேர்த்துட்டாங்க. மிட்மேன் சொல்கிறான், உன்னோட ஷூட்டிங் டைம்லாம் ரொம்ப நல்லா இருக்கேப்பா, நீ ரொம்ப நல்லா இது பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ மேண்டோ கால் பண்ணுறான். கால் பண்ணி சொன்னான் இவர் நீ வந்து இது பண்ணுற அப்படின்னு, எந்த டேட்டில் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
ஓ, உன்னோட என்ன கொலையிலாம் வெறும் நேச்சுரலாகவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்லை போட்டுக்கிட்டு இருக்கான் நம்மால். நீ எப்படி ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் சுட கற்றுக்கிட்ட? கை நடுக்கம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது, நீ எப்படி இதெல்லாம் சுட கற்றுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான் மிட்மேன். ஓ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஓ, இந்த அவனுக்கு வந்து எல்லாமே சுட கற்றுக் கொடுத்தது இந்த லோன் ஒல்ஃபோட அப்பா போல். அது இந்த மொட்டை தலை இருக்காங்களா, அவங்க அப்பா தான் வந்து எல்லாமே 11 வயசு இருக்கப்போ அந்த ஸ்னைப்பர் சொல்லி கொடுத்ததெல்லாம் இருந்தால் காமிக்கிறானுங்களே, இப்படி எல்லாம் லைஃப்பில் ஹேண்டில் பண்ணணும் எப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பார் போல். அந்த கிரிப்பை எப்படி பிடிக்கணும், அது எப்படி கரெக்டாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பார் போல், ட்ரிகர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு ரைஃபிள் வந்து ஒரு பார்ட் ஆயிடுச்சான் அவனுக்கு. இப்போ நம்மளுக்கு எப்படி சின்ன வயசுலேருந்தே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம், இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து வீட்டில் உள்ளவங்க வச்சுங்களேன், அவங்க பார்ட் ஆயிடுவாங்க நம்ம வீட்டில் சின்ன வயசில். இப்போ நம்ம தம்பி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க நம்ம பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி. இப்போ நம்ம அவங்க தானே கடைசி வரையும் நம்ம கூட வருவாங்க, அந்த மாதிரி பார்ட்டாக இருப்பாங்கள்ல. ஸோ அது மாதிரி உனக்கு ரைஃபிள் போல் பார்த்தீங்களா. அப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவனுக்கு மண்டையனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ அவர் எந்த மாதிரி இருந்திருப்பார் பார்த்துக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாலு டப்பா கிடக்கு. இப்போ நம்ம தான் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சின்ன வயசில், அதை காமிக்கிறானுங்க ஃப்ளாஷ்பேக்கில். ஓ, என்னோடய அப்பா வந்து எனக்கு தினைக்குமே இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னோடய ஃபஸ்ட்டு கில்லு வந்து ஒரு ரேவன், அதாவது காகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வந்து ஃபஸ்ட்டு முதல்ல கொலை வந்து ஒரு காகத்தை கொண்டிருப்பாப்புல ஆள். லோன் உல்ஃப் கொண்டிருக்கான் பாருங்க முதல்ல. ஓ, என்னோடய ஃபஸ்ட்டு கொலைனால அவனுக்கு டார்கெட்டு செதறிச்சான். அவனுக்கு ஒரு மைண்டை ஒரு நாளே படுத்த முடியல, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு, ஹார்ட் பீட்லாம் ஹெவியாக இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்கிறான். அவனோட கொலை யாருக்கிட்டா கொலை அப்படி தானே இருக்கும் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேலே ஓடிட்டுருக்கா டைம், அதாவது ஸோ அது முடிய நம்மளுக்கு அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்து நம்ம அது ரீஃபில் ஆகிற வரையும் நம்ம கேம் விளாட முடியாது. அந்த மாதிரி கான்செப்ட் இந்த கேமில். அதாவது அவுட் ஆக வரும்னு நினைக்கிறேன். ஓ, என்னோடய கதை அவ்வளோதான். மேண்டோ எங்கே அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லோன் உல்ஃப் ரொம்ப ஆசைப்பட்றானே மேண்டோவை பார்க்க. என்ன கதைன்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பார்த்தாலும் நான் மேண்டோவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானே. ஓ, பாருங்கள், வேலையிலே ஆர்வமாக இருக்கேன். என்னோடய வேலை, அடுத்த வேலை என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ, ஆஃபீஸுக்கு வர சொல்லிட்டு அங்கே சொல்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்கானா. ஓ, அந்த மணியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பானுங்களா, அந்த மணி வந்து இப்போ அந்த இடத்துல இருக்குது. ஸோ நீ வந்து அங்கே க்ரூ மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, ரெட் ஃபேஸோட க்ரூ மெம்பர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ அங்கே போய் அவங்கள கொண்டுட்டு மணி எடுத்துகிட்டு வா மணி பேக் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. மணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, என்ன அது என்ன ஃப்ரெண்ட்ஸ், மிஷன் எப்படி போகுது இல்லை, எப்படா கொள்வது இதை. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மார்க் வைக்கிறது? கரெக்டான மார்க் வச்சுனா. ஓ, கீழே தூக்கி அடிக்கணுமா? என்ன கதை எனக்கு தெரியலையே. ஓ, முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை அப்படியே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். காசு கொடுத்தாங்களாம்மா, பரவாயில்லையே. வேணாம், நம்ம இந்த காசு கொடுத்தாங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, ஒரு லைஃப் காடா, அதுக்கு நான் வீடியோவே பார்த்துருப்பேன்டா. இவனை சுட்டு
ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் சோழியை முடிச்சிட்டாங்க. அப்படியே இருந்து வீடியோ பார்த்துட்டு வந்துடுறேன். வீடியோ பார்த்தா தான் ஒரு வேலை இது பண்ண முடியும். வீடியோ பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு வந்துட்டேன். வீடியோ பார்த்து ஃபுல்லாக ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு கொள்வது எனக்கு ஒன்றும் புரியலை. அவ்வளோதான்டா. சூப்பர்டா. முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவன் ஒத்தாள் தாங்க. இவன் ஒத்தியாள் தான். கோடா சாலா ஸ்டேஜை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், வந்தோடனே வந்து மேண்டோ எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் பாருங்க. எங்கே அந்த ரெட் ஃபேஸ் கொண்டாந்த மணி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீம்மா எனக்கு தேவை மேண்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் மேண்டோ பார்க்கலாம், ஆனால் வந்து ஃபஸ்ட்டு பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மேண்டோ எப்பயுமே வந்து குயிக்காக எதாக இருந்தாலும் டிசிஷன் எடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ உன்னை ஃபஸ்ட் நாள் பார்த்தல பிரிட்ஜில், அதாவது பிரிட்ஜ் மீன்ஸ் அதாவது பாலம், அந்த இடத்துல வந்து உன்னை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வா போய் மேண்டோவை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் சாப்டர் 2 வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோடு அப்படியே இந்த கதைக்கு அப்புறம் அப்படியே நம்ம முடிச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோவில் அப்படியே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்டர் 2 அதாவது மேண்டோவை மீட் பண்ணுறது. மேண்டோ எப்படி இருப்பான், ஆள் மண்டையன், அவனை பார்த்து அவன் கேங்கில் சேர்ந்து அவன் என்னென்ன வேலை சொல்கிறாங்கிறத நம்ம இன்னுமே அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஸோ டாட்டா பை பை, சி யூ.